காலபுருஷ சக்கரத்தில் 5வது ராசியாக வலம் வரக்கூடிய சிம்ம ராசிக்கு வணக்கங்க. நம்மளோட அதிபதி என்னவோ சூரிய பகவான் தான். ஒருத்தவங்களோட ஜாதகத்தில் இந்த சூரிய பகவான் வலுவாக இருந்துட்டா, சாதகமான அமைப்பில் உட்காந்துட்டா அவங்களுக்கு அதிகாரம் அரசியல் சொல்லிட்டு தூள் பறக்குங்க. சுற்றியுமே செம பாதுகாப்போட பயங்கரமாக ஆக்கிரமிக்க தோரணையோட கம்பீரமாக அரசர் மாதிரி வாழ்க்கையை கொடுத்துருவாரு. அரசாங்க உத்தியோகம் கண்ட வேலைக்கு உயர்வான வாழ்க்கை. ஆனால் இவர் அதிபதியே வச்சிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை இருக்கா? கிடையவே கிடையாதுங்க. என்னதான் ஆளும் இருந்தாலும், அதிகாரம் தவறாக இருந்தாலுமே உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் சிம்மத்துக்கு சிறப்பான வாழ்க்கைங்கிற பேச்சுக்கே இடமில்லாத மாதிரி தாங்க இருக்குது. இப்போ சிம்ம ராசிக்காரங்க யோசிப்பீங்க, அட போமா நீ வேற அதிபதி அந்த ஆள்லாம் எனக்கு கரெக்டாக பார்த்துருந்தா என்னத்துக்கு நான் என் வாழ்க்கையே வெளிச்சம், ஊருக்கே வெளிச்சம் கொடுக்குறாரு, கண்கண்ட தெய்வம் தான், எல்லாருமே நான் மறுக்கலை. ஆனால் அவர் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு? போதாத குறைக்கு இந்த சனீஸ்வர பகவான் அஷ்டம சனியாக உட்காந்துட்டாரு. 8 திக்கில் இருந்தும் அடியோன்னு அடிக்கிற மாதிரி இருக்குது. எங்கே போனாலும், இங்கிட்டு போனாலும் ஜோனுமலை, அங்கிட்டு போனாலும் ஜோனுமலை, வடிவேல் சொல்கிற மாதிரி எங்களுக்கு பிரச்சனை மட்டும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குதுங்க. அப்பா அந்த கதை கொடுக்குறாரு, அத்தனை கஷ்டத்தை கொடுக்குறாரு. அந்த வழியிலிருந்து உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணால் சரி டப்புன்னு மூடிடுது கதவு. ஸோ இப்படி வாய்ப்புகள் தட்டி போகுது, வாழ்க்கை வெளிச்சம் இல்லாமல் போச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் யாரால் சிம்ம ராசிக்காரங்க இப்போ பாதிக்கப்பட்டுட்டு இருக்கீங்களோ அவரே உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க போகிறாருங்க. உங்களை காப்பாற்ற நினைக்கிறதே அவர் தான். என்னம்மா சொல்கிற, அப்படி யாரு தான் எங்களை காப்பாற்ற போகிறாங்க? நீ நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி சிம்ம ராசிக்காரங்க சிரமங்கள்ல இருந்து உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறது அஷ்டம சனி 8க்குள்ள அடிக்கிறாரு. என்ன பண்றதுங்க தெரியல, அவ்வளவுதான் என் வாழ்க்கை, அடுத்த 2.5 வருஷத்துக்கு கேள்விக்குறியா அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு அவரே பாதுகாப்பு கொடுக்குறாருங்க, காப்பாற்ற நினைக்கிறாரு. அப்படின்னா என்னவா இருக்கும்? அடுத்த 138 நாட்களுக்கு சனீஸ்வர பகவான் வக்கரகதியை உட்காந்துட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்க போறாருங்க. ஒன்றும் பயப்படாதுங்க. உன்னை அடிக்கலான்னு வந்தேன், ஆனால் உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது, நீ ரொம்ப நல்லவனாக இருக்கேன், உனக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன், ஒரு 138 நாட்கள் ஒன்றுமே பண்ணாமல் நான் திரும்பி உட்காந்துக்கிறேன், ஓகேவா? நீ உன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் என்னெல்லாம் பண்ணணுமோ சரி அதை பண்ணு, அதே போல் என்னெல்லாமோ நல்லது நடக்க பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன் அப்படின்னு உங்களை பத்திரப்படுத்தி முன்னேறதுக்கான வழியை பாரு. இப்படி சொல்லி சனீஸ்வர பகவான் நான் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு 138 நாட்கள் சைலண்ட்டாக இருக்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணணுங்கிறது தான் நம்முடைய சாமர்த்தியமே இருக்குங்க, இல்லையா? அதாவது சனீஸ்வர பகவானை நினச்சாலே மனசெல்லாம் பதறுதுமா, அவர் பார்வையில் சிக்கி தவிக்க போகிறேன் அப்படின்னு பயந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ரணகலத்தில் ஒரு கிளுகிழுப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டம் தாங்க இனி வரப்போகுது. நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாங்க. இந்த சனி பகவான் வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிறது ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலத்தையும் சிம்ம ராசிகளுக்கு ஏற்படுத்த போகுதுங்க. அதாவது இனி உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டகரமாக நிதி ரீதியாக, வணிக ரீதியாக, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக நல்லா இருக்க போகிறீங்க. ரொம்ப வலுவான ஆட்களாக வலம் வர போறீங்க. ஜோதிட சாஸ்திரப்படி இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பயணங்கள் கூட பணவரவு கொடுக்குங்க. நிதி நிலை வலுவாக இருக்கும், பணவரவு அதிகமாகும், நல்ல செய்திகள் கூட கிடைக்க பெறுவீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு நீங்கள் உயர்ந்து நிற்பீங்க. ஒன்று அவங்க உங்ககிட்ட ஃப்ரெண்டாக மாறணும், இல்லையா விட்டுட்டு விலகணும். எல்லாத்துக்கும் மேலே அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கும் ஆளும் கட்சிக்கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும், வருமானம் பெறும். அதே போல் குழந்தையோட ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும், கல்வியில் வெற்றி கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கிறதுனால சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குங்க. தொழில் ரீதியாகவோ வெற்றி பெற போகிறீங்க. நிதிநிலை வலுவாக இருக்கிறதுனால நிறைய இடங்கள்ல முதல் மரியாதை கிடைக்கும். அதே போல கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் புதிய வியாபாரத்தில் இருக்க போகிறவங்களுக்கும் தன்னம்பிக்கை கிடைக்குங்க. தைரியத்தோட நிறைய சவால்களை சர்வ சாதாரணமாக சாதிச்சு காட்ட போகிறீங்க. ஒட்டு மொத்தமாக சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கருண பார்வையை தான் காட்டியிருக்காரு. இது சும்மா பொதுவாக சொல்லியிருக்கேங்க. இப்போ விரிவாக பார்க்கலாம். ஒட்டுமொத்த சிம்ம ராசி அப்படின்னாவே
ஒரு காரியத்தை செய்கிற வரைக்கும் யோசிப்பீங்க, ஆனால் அதை முன்னேறணும் அப்படின்னு முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டீங்க. அதை செஞ்சு முடிக்கிறோம், வெற்றியோ தோல்வியோ, தோல்விக்கு இடம் கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உசுரை கொடுத்தாவது வெற்றி அடைஞ்சிடணும். இதுதான் சிம்மத்தோட போக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள நம்பி நம்பி நிறைய விஷயங்களில் துரோகத்தை பார்த்துருப்பீங்க, காலவாரி விட்டுருப்பாங்க. அந்த நிலை மாறுதுங்க. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்கெல்லாம் நீங்கள் தூக்கி எறிய போகிறீங்க. எந்த விதமான சிரமங்களையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி கனியை பறிக்க போறீங்க. இதோட இந்த நேரத்தில் சிம்ம ராசி கொஞ்சம் கர்வமாக நடக்க போறீங்க. காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் கர்வமாக நடக்கிறதே உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க முன்னாடி இதோட இது வரைக்கும் கடினமான சூழ்நிலையில் இருந்த சிம்ம ராசிக்காரங்க விடுபட போறீங்க. குடும்பத்தில் உற்சாகம் கரை புரளும். உங்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுங்க. உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். சமுதாயத்தில் உயர்ந்தவர்களோட நட்பு கிடைக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்துவீங்க. பெரிய அளவில் கடன் வாங்கி கஷ்டப்பட்ட உங்களுக்கு அந்த கடனை முழுசாக அடைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான தொகைகளில் உங்களை தேடி வரும். அதே நேரத்தில் எல்லா விதமான செயல்பாடுகளுமே நல்லா புரிஞ்சு அதுக்கப்புறமா திட்டமிட்டு செயல்படுத்த போகிறீங்க. மன அழுத்தம் குறை, தெளிவான சிந்தனை வந்து உண்டாகுங்க. இதோட வம்பு வழக்கிலிருந்து விடுபட போகிறீங்க. ஒரு புதிய மனுஷனாக மாற போகிறீங்க. ஆன்மீகத்தில் புதிய விஷயங்களை அறிஞ்சிக்க போகிறீங்க. தர்ம காரியங்களுக்கு செலவு செய்வீங்க. பொருளாதாரத்தில் வளம் கூடுதுங்க. சலசலப்பாக இருந்த வீடுங்கிறது இப்போ சந்தோஷத்தில் கலகலப்பாக இருக்க போகுது. புதுசாக வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்கிறது, ஆடை அபகரணங்கள் வாங்க போகிறீங்க. இதோட குடும்பத்தில் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு இருந்த அந்த கசப்பு தன்மை மாறுதுங்க. அனுகூலம் உண்டாகுது. நண்பர்கள் கிட்ட மன உறுதியோட தெளிவாக பேச போகிறீங்க. உங்களை புறம் பேசுகிறவங்க எல்லாமே அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து நாசுக்காக விலகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கையிருப்பு பொருட்களையும் பத்திரப்படுத்தி பணத்தையும் சேமிக்க பாருங்க. இதே மாதிரி நீங்கள் நினச்ச காரியங்கள், நீங்கள் கனவுல நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. இத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்த இது நமக்கு நடக்கவே இல்லையே அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எந்த வேலையை செஞ்சாலும் சரிங்க, உறுதியோட எண்ணத்தோடு செய்ய பாருங்கள். நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறையில் நல்ல முன்னேற முடியும். கூட்டாளிகளையும் சரி சூழ்ச்சி வலை பின்னி வச்சுருப்பாங்க. அதில் சிக்காமல் இருக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம்தான். ஏன்னா சனி பகவான் வந்து வக்ர காலத்தில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்டது எல்லாத்தையுமே அடையாளப்படுத்திடுவார். சரிங்களா? அடுத்தது அரசாங்க வழியில் உங்களுடைய கஷ்டங்கள் மறைந்து வெளியூர் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து நல்ல தகவல்கள்லாம் கிடைக்க பெற போகிறீங்க. மன வலிமை அதிகமாக போகுது. உங்களுடைய செயல்பாடுகளில் சுறுசுறுப்பு கூடும். உங்களை நீங்களே அறிஞ்சு கொள்ளக்கூடிய காலகட்டம். தெய்வ வழிபாட்டிற்கு தக்க பலன் வந்து கிடைக்கும். உடைய காரியங்களில் பொறுமையும் அமைதியும் கடைபிடிச்சிட்டாவே போதுங்க. நடக்கிறதுங்கிறது எல்லாமே சிறப்பாக நடக்கும். இது உத்தியோக பணிகள் இருக்குது அப்படின்னா வேலைப்பளு அதிகரிக்குங்க. ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் பெறுவீங்க. அதில் எந்த ஒரு தடையுமே இருக்காது. கூட வேலை பார்க்குறவங்களே பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு எடுத்த காரியங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலையிலான நீங்கள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கௌரவமான பதவிகளை வந்து சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அதனால் சிம்ம ராசி அன்பர்கள் இந்த விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்திங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும். இதை பார்த்து எல்லாருமே பொறாமைப்படுவாங்க. கண் திருஷ்டி இருக்கும். இது வந்து சிம்ம ராசிக்கு சாதகம் கிடையாது. ஏன்னா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கண் திருஷ்டி போகணும் அப்படின்னா தினந்தோறும் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய கண் திருஷ்டி விலகணும் அப்படின்னா சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு ஒரே தீர்வு. அம்மா இது புதுசாக இருக்கே நீ சொல்கிறது ஆமாங்க. உங்களுடைய அதிபதியோட பலம் கூடினாலே உங்களுடைய யாருடைய சூழ்ச்சியும் உங்களை வந்து எதுவுமே பண்ணாதுங்க. இதில் வந்து கண் திருஷ்டியும் தவிடுபடி ஆயிரும். அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல பொருளாதார வளத்தை காண போகிறீங்க. கொடுக்கல் வாங்கல் இருக்கிற சிரமங்கள்லாம் முடியுதுங்க. சுறுசுறுப்பாக செயல்பட்டு புதிய முதல் கூட லாபத்தை எடுக்க போகிறீங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகமாகுது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நெருங்கிய நண்பர்கள் மூலமாக சில இடைஞ்சல்கள்லாம் வரலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை வந்து மற்றவங்க கிட்ட
ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ என்ன வேலை செஞ்சாலும் சரிங்க, எந்த துறையில் இருந்தாலும் சரி, அடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்ககிட்ட என்ன இருக்குது, உங்களுடைய பணம் என்ன இருக்குது, எதையுமே யார்கிட்டையும் தெரியப்படுத்தாதீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இனி வரக்கூடிய நாட்களில் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு அமோகமாக இருக்க போகுதுங்க. நீடித்த செல்வமும் நிலைத்த புகழும் பெற்று வாழ்க வளமுடன்.